இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அல் அக்ஸா புனித தலத்தில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளின் அத்துமீறல் ஏற்றுக்கொள்ள முடியாதது. மலேசிய வெளியுறவு அமைச்சு கடும் கண்டனம். ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதி வளாகத்திற்குள் சட்டவிரோதமாக இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் அத்துமீறி நுழைந்து அங்கு இஸ்ரேலிய கொடியை ஏற்றிய சம்பவத்திற்கு மலேசியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மலேசிய வெளியுறவு அமைச்சு இன்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அல் அக்ஸா மசூதியை யூதமயமாக்கும் எந்த முயற்சியும் அருவருப்பானது மட்டுமல்ல, அந்த புனித தலத்தின் புனித தன்மையை அவமதிக்கும் செயலாகும் என்று விமர்சித்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய சயோனிச ஆட்சியின் ஆதரவுடன் குடியேற்றவாசிகள் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை அல் அக்ஸா புனித தலத்தின் வரலாற்று மற்றும் கலாச்சார அடையாளங்களை மாற்றும் முயற்சியாகும் என்றும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் தூண்டுதல் நிறைந்தவை மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும், ஜெருசலேமில் உள்ள இஸ்லாமிய புனித தலங்களின் பாதுகாப்பு பொறுப்பை வெளிப்படையாக புறக்கணிப்பதாகவும் மலேசியா தெரிவித்துள்ளது. வெளிப்படையாக நடைபெற்று வரும் இந்த விரோத மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச சமூகம் அமைதியாக இருக்கக்கூடாது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மீறல்களை உடனடியாக நிறுத்தவும், பொறுப்புக்கூறலை உறுதி செய்யவும் சர்வதேச சமூகம் மற்றும் யுனைடெட் நேஷன்ஸ் உடனடி மற்றும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலேசியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னரான சுல்தான் இப்ராஹிம் அனைத்து அரசியல் தலைவர்களும் நன்னடத்தை மற்றும் ஒழுக்கத்தை கடைபிடித்து பொதுமக்கள் முன் கருத்து தெரிவிக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக தேர்தல் காலங்களில் அரசியல் தலைவர்கள் மக்களின் உணர்வுகளை தூண்டக்கூடிய அல்லது சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான மற்றும் உணர்வு பூர்வமான விவகாரங்களை பயன்படுத்தி அரசியல் லாபம் தேடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மாமன்னரின் அதிகாரப்பூர்வ பிறந்தநாள் கொண்டாட்டத்தையொட்டி இஸ்தானா நகாராவில் நேற்று நடைபெற்ற கூட்டரசு விருதுகள் கௌரவ பட்டங்கள் வழங்கும் விழாவில் உரையாற்றிய மாமன்னர், தேர்தல் காலம் சிலருக்கு தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவும் பொதுமக்களின் ஆதரவை பெறவும் ஒரு தளமாக மாறிவிடுகிறது. எனவே அரசியல் தலைவர்கள் பொறுப்புடனும் முதிர்ச்சியுடனும் செயல்பட்டு நாட்டின் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் நாட்டின் அமைதி, இன நல்லுறவு மற்றும் சமூக ஒற்றுமையை பாதிக்கும் வகையிலான கருத்துகள் அல்லது நடவடிக்கைகளை தவிர்ப்பது அனைத்து அரசியல் தரப்பினரின் பொறுப்பாகும் என்பதையும் மாமன்னர் சுட்டிக்காட்டியுள்ளார். சூதாட்டத்திற்கு எதிரான காரணத்தை மட்டும் முன்வைத்து இதர விளையாட்டு பந்தயம் மற்றும் லாட்டரி விற்பனைகளுக்கு கெடா மாநில அரசாங்கம் முழுமையான தடை விதிக்க முடியாது என்று புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மாநில அரசாங்கங்களின் அதிகாரங்கள் கூட்டரசு அரசியலமைப்பின் 9வது அட்டவணை மற்றும் உள்ளாட்சி சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட வரம்புக்குள் மட்டுமே இருப்பதாக அப்பீல் நீதிமன்ற நீதிபதி ஃபைசா ஜமாலுடீன் தெரிவித்துள்ளார். மாநில அரசுக்கு உரிமம் வழங்குவதை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் இருந்தாலும் அது கட்டிடத்தின் நிலை, பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா, சுகாதார வசதிகள், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறதா மற்றும் அந்த இடத்தின் பொருத்தம் போன்ற வளாகம் தொடர்பான காரணிகளின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் கடந்த வாரம் வெளியிட்ட இத்தீர்ப்பின் காரண விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே சூதாட்டத்திற்கு எதிரான கொள்கை என்ற காரணத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு அனைத்து லாட்டரி மற்றும் இதர பந்தய வணிகங்களுக்கும் ஒரே நேரத்தில் முழுமையான தடை விதிப்பது மாநில அரசின் அதிகார வரம்பை மீறுவதாக நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு மாநில அரசின் அதிகார வரம்புகள் மற்றும் கூட்டரசு சட்டங்களின் கீழ் இயங்கும் வணிகங்களின் உரிமைகள் தொடர்பான முக்கியமான சட்ட விளக்கமாக கருதப்படுகிறது. ஜொஹூர் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்ட தேதி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அம்மாநில சட்டமன்ற சபாநாயகரிடம் பெற்றவுடன் 16வது ஜொஹூர் மாநில தேர்தலுக்கான சிறப்பு கூட்டத்தை தேர்தல் ஆணையம் நடத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சிறப்பு கூட்டத்தில் மாநில தேர்தலுக்கான முக்கிய தேதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு முடிவு எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோசரி ரம்லான் ஹாரூன் தெரிவித்துள்ளார். நேற்று சௌஜானாவில் அமைந்துள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய
ஜொஹூர் மந்திரி பசார் ஆன் ஹபீஸ் மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக அறிவித்தார். ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் அளித்த ஒப்புதலை தொடர்ந்தே இம்முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த அறிவிப்பானது புதிய மாநில தேர்தல் நடைபெறுவதற்கு வழிவகுத்துள்ளது. சரம்பானில் தம்பதியர் மீது மிளகுத்தூள் தெளிப்பானை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 50 வயது ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று இரவு 11:45 மணியளவில் அந்நபர் அவரது வீட்டின் வெளியே கைது செய்யப்பட்டதாக சரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது யத்தீம் ஒஸ்மான் தெரிவித்துள்ளார். கடந்த மே 31ஆம் தேதி மாலை 6 மணியளவில் தமது காரில் சென்று கொண்டிருந்த தம்பதிக்கு அருகே வந்த மற்றொரு காரில் இருந்து இறங்கிய அந்நபர் இச்செயலை புரிந்ததாக நம்பப்படுகின்றது. இந்த தாக்குதலால் உடலில் எரிச்சல் மற்றும் அரிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து தம்பதியர் போலீசில் புகார் அளித்தனர். போலீஸ் விசாரணையில் கைது செய்யப்பட்ட நபருக்கு போதைப் பொருளை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் ஏற்கனவே 3 முந்தைய பதிவுகள் இருப்பது தெரியவந்துள்ளது. தற்போது இவ்வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜொஹூர் பாரு அயர் இத்தாம் சாலையில் சிம்பாங்ரங்கம் சிறைச்சாலைக்கு எதிரே நேற்று மதியம் நிகழ்ந்த பயங்கர சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 19 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் பஹ்ரீன் முகமது நோ வெளியிட்டுள்ள தகவலில் கைது செய்யப்பட்ட இளைஞர் மெர்சிடிஸ் பென்ஸ் A250 காரை அதிவேகமாகவும் பொறுப்பற்ற முறையிலும் ஓட்டி சென்றதாக தெரிவித்துள்ளார். அவருடன் அவரது மூத்த சகோதரரான 22 வயது இளைஞர் BMW 530E காரை ஓட்டி சென்றதாகவும் நம்பப்படுகின்றது. நேற்று பிற்பகல் 1:15 மணியளவில் நிகழ்ந்த இவ்விபத்தில் டொயோட்டா வியாஸ் காரில் இருந்த 10 வயது சிறுமி உட்பட 4 பேரும் BMW 530E காரை செலுத்திய இளைஞரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இவ்வழக்கானது சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 41(1) மற்றும் பிரிவு 42(1) ஆகியவற்றின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. சபா மாநிலம் லஹாடத்தோவில் உள்ள துப்பாடுங் குகையில் பறவைக்கூடு சேகரிக்க சென்ற 61 வயது முதியவர் ஒருவர் மாயமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்மாயில் இப்ராஹிம் என அடையாளம் காணப்பட்டுள்ள அந்நபர் கடந்த மே 26ஆம் தேதி தனது 2 நண்பர்களுடன் குகைக்குள் பறவைக்கூடு தேடி சென்றுள்ளார். அப்போது 2 நண்பர்கள் வேறு பாதையில் செல்லவே இஸ்மாயில் மட்டும் மற்றொரு பாதையில் சென்றுள்ளார். இந்நிலையில் சிறிது நேரத்திற்கு பின்னர் வெளியே வந்த நண்பர்கள் இஸ்மாயிலை காணாதது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தற்போது குகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இஸ்மாயிலை கண்டறியும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அவரது நிலை குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.